ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாப்பாடு தான் வடிச்சிருக்கேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால சாம்பார் வச்சுருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை எப்பவுமே சாம்பார் தான் வைப்பேன், காய்கறிலாம் போட்டு. இன்றைக்கி வந்துட்டு பருப்பு சாம்பார் மாதிரி வச்சுட்டேன், எம்டி சாம்பார் மாதிரி. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு முருங்கைக்காய் நிறையா கிடந்துச்சா, முருங்கைக்காய் இதுலேயும் போட்டு வெஞ்சனமும் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்காவை அவிச்சு எடுத்து கடுகு பருப்பு வெங்காயம் எல்லாம் போட்டு வத்தல் எல்லாம் போட்டு அதையும் போட்டு ஒரு கிண்டி எடுத்துட்டேன். பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் தான் கொடுத்து விட்டேன். கொஞ்சம் பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா யூடியூப்பில் எல்லாத்துலேயுமே கூமாப்பட்டின்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க. எங்கள் ஊர் பக்கத்தில் தாங்க கூமாப்பட்டி. நாங்கள் போனோம்னா ஒரு 1 மணி நேரத்துலேயே அங்கே ரீச் ஆயிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, எங்கள் தாத்தாவுக்கு சொந்த ஊர் வத்திராப்பு தான். எங்களுக்கு வந்துட்டு குலதெய்வமே நல்லதங்கால் கோவில் தான். அங்கே தான் கோவில் இருக்குது. நாங்கள் எப்போயுமே மாதமே எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாருமே போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. என்ன சொல்கிறது, எங்கள் ஊர் பக்கத்தில் நாங்கள் போயிட்டு வர்ற ஊர் நல்லா ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. அங்கே போய் நான் இதெல்லாமே பார்த்ததில்ல. ஆனால் அங்கே என்ன சொல்கிறது, வத்திராப்பு டேம் இருக்கிறதுனால எனி டைம் அங்கே விவசாயம் நடந்துகிட்டே இருக்கும். அந்த நல்லதங்கால் கோயில் போகிற வழியெலாம் செம்மையாக இருக்குங்க. அப்படி பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பார்த்தீங்கன்னா ஊசி போட தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் தேரோட்டத்துக்கு தேர் ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. ஆடி பிறக்க போகுது இல்லையா, அதனால் தேர்லாம் ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. நான் பார்த்தீங்கன்னா கோபுர வாசல்லே தான் தேர் இருக்கும். நம்ம நேராக நடந்து வந்தாலே இருக்கும். என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்